தமிழ்நாட்டில் திமுக செஞ்ச ஒரே சாதனை இளைஞர்களை வந்து சீர்கேடுக்கு கொண்டு போனது தான் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? தமிழ்நாட்டில் திமுக வந்து இளைஞர்களை சீர்கேடுக்கு கொண்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு? இளைஞருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு? இளைஞர்களை காட்டி அவங்க ஜாதியை காட்டி இவர் மெம்மலம் போயிருக்காங்க கண்டி இளைஞர்களுக்கும் அவங்களுடைய சார்ந்திருக்கிறவங்களும் அவர் ஒன்றுமே பண்ணலை. இதெல்லாம் வந்து அரசியல் மதமாட்டம் பண்ணுறது, அரசியலில் ஏமாத்துறது. அவர் தான் ஏமாத்துறது தான் அவர் வேலையை. இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவர் கட்சியே முதல்ல சரியில்லை. இவர் கட்சி பாமக ரெண்டாவது உடஞ்சி போச்சு இல்லை, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இப்போ தனித்தனியாக கருத்து வேறுபாடு இருக்குல்ல. இவர் கட்சியை ஃபஸ்ட்டு பண்ண சொல்லுங்கள், இவர் கட்சியை ஒழுங்காக பண்ண சொல்லுங்கள். அப்பா கூட சேர்ந்து ஒரே கட்சி ஒரு அமைச்சர் தான், ஒரே பாமக ஆட்களை ஒன்று தர சொல்லுங்கள். அதை விட்டு வந்து தேவையில்லாதெல்லாம் பேசுறது தூமிச்சதெல்லாம் அது சாத்தியப்படாது. இளைஞர்கள் நல்வழிப்படுத்தி என்ன இளைஞர்கள் என்ன பண்ணலாம்? வேலை வாய்ப்பு, படிப்பு, நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு படிப்புக்கு 1000 ரூபா கொடுக்காங்க, எல்லாம் 4 திட்டம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் இது சொல்கிறதுக்கெல்லாம் ஏதாவது பேசணும்னு பேசுறது அவ்வளோதான். அதெல்லாம் பேசுறதெல்லாம் சாத்தியமாக வாய்ப்பில்லை. தவறுதலாக தான் பார்க்குறோம். ஏன் அவர் நினச்சிருந்தாருன்னா எது ஒன்றுமே செஞ்சுருக்கலாம், அது செய்யலையே. அவர்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதான் அவங்க கட்சிக்காரங்களும் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையே அவங்களுக்கு பெரிய இதுவாக இருக்குது. அவர் சும்மா வந்து நானும் இருக்கிறேன்ற ஒரு பாணியில் தான் பேசிகிட்டு இருக்கார். அவர் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம். மிகப்பெரிய இதுக்கே ஒரு எலெக்ஷனுக்கே வராமல் வீட்டில் உட்காந்து ஜிம்மு பண்ணிகிட்டு இருந்தேன், வர முடியலன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணவர். அவர்லாம் பேசியது இந்த பிரயோஜனம் கிடையாது. எப்படி முதல்ல கள்ளச்சாரை வித்தாங்களா, அப்போ சீரழிக்கலையா? அதனால கலைஞர் திறந்து விட்டார், எல்லாம் ஜாவரான்னு சொல்லி சாராய கடை திறந்து விட்டார். அப்புறம் அவங்க அண்ணாதிமுக சொல்லாமல் மூடி இருக்க வேண்டியதுனா ஏன் திறந்து வச்சாங்க? அப்போவே அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்தாங்களா? அப்போ அவங்க மூடிருக்கலாம்ல, எப்போ மூடிருக்கலாம்ல? திருப்பி திறந்தா 2ஆம் திறந்தாங்க திமுகன்னு ஒரு பழி சொல்லலாம். ஏன் அவங்க 10 வருஷம் ஆனமே செய்யலை? இளைஞர்களை சீரழிச்சுதான்னு சொல்கிறாரு. அப்புறம் மாணவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2000 வரும்னு சொல்கிறாங்களா? அது எப்படி? அது அப்படி அவங்க சீரழிஞ்சிருந்தாக்கா அந்த வார்த்தை வந்திருக்காத. ஏன் அப்படி சீரழிஞ்சிருந்தாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க போராட்டம் பண்ணுவாங்கள்ல. இந்த ஆட்சி வந்துச்சு, நாங்கள் போதைக்கு அடிமையாயிட்டோம், நாங்கள் கெட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே. நீ குறிப்பிட்ட ஆள் ஒரு மந்திரிங்க, ஒரு கட்சியில் உள்ளவங்க மட்டும்தானே அந்த வார்த்தையை சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் சொன்னாங்களா? மாணவர்கள் சொன்னாங்களா? இல்லையே, நீங்கள் மட்டும் தானே சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா மாணவர்கள் ரோட்டில் நின்று போராட்டோம், நாங்கள் போதைனால அடிமையாயிட்டோம், இப்போ எங்களை காப்பாற்ற யாரும் வழி இல்லை. ஏவா அப்பா சொல்ல வேண்டியது தானே அவங்க? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இந்தியா ஃபுல்லாக போதை கலாச்சாரம் இருக்குது, உலகம் ஃபுல்லாக போதை கலாச்சாரம் இருக்குது. அந்தந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை கடுமையாக்கினா போதை கலாச்சாரத்தை ஒழிக்கலாம். அதனால் ஸ்டாலின் வந்து தான் அந்த போதை கலாச்சாரம் உற்பத்தின்றது தவறான சமாச்சாரம். எம்ஜிஆர் பீரியட்லேயும் சாராயம் விற்றுருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா பீரியட்லேயும் சாராயம் விற்றாங்க, கலைஞர் பீரியட்லேயும் விற்றுருந்தாங்க, பன்னீர்செல்வம் பீரியட்லேயும் விற்றுருந்தாங்க, எடப்பாடி இதுலேயும் விற்றுன்னு இருந்தாங்க. இல்லை, அது அன்புமணி பாவம் ஒரு பார்வையிட சொல்கிறாரு. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க கட்சியவே என்ன சொன்னாங்க நம்மளுக்கு தெரியும், மரவெட்டி கட்சின்னு தான் சொன்னாங்க. இப்போ அவங்க பசுமை தாயகம்லாம் வச்சுக்கிட்டு பேரை மாற்றிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, விடுங்க, பாவம் அவர் ஏதோ சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் சுய ஒழுக்கம் இருக்கணும். அதை பெற்றோர்கள் தான் பார்க்கணும், வெளி உலக சமுதாயமும் பார்க்கணும். சமுதாயத்தில் நம்ம கேட்டாக்க அவங்க எல்லாம் இப்போ 60 எடுத்து வெட்டுற மாதிரி நம்ம நிறைய இப்போ ரீல்ஸ் கூட திருத்தணிலாம் பிரச்சனை நடந்துச்சு. அதை காவல்துறையும் கண்காணிக்கணும். காவல்துறை ஃபுல்லாக பெட்ரோல் வச்சு எல்லா இடத்துலையும் கண்காட்சி கடுமையான தண்டனை கொடுக்கணும். தண்டனைகள் கடுமையாக இருந்துச்சுனாக்க இது மாதிரி தப்பு எங்கேயுமே நடக்காது. அது படிப்படியாக அப்படியே குறைஞ்சிரும். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழ்நாடு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது கூடவே வரும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ நடக்கிறத இப்போ ப்ரெசண்ட்டில் இன்றைக்கி பாருங்கள், சுற்றி அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்ல. ஸ்மூத்தாக தான் போயின்னு இருக்குது. இதெல்லாம் சும்மா ஒரு அரசியலுக்காக பேசுகிற பேச்சு தான். இதெல்லாம் ஏதாவது ஆதாரங்க ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, ஏதோ பேசணும் ஆன்றதுக்காக தான் பேசுகிறாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அது எப்படி உண்மையாகும்? இப்போ அரசாங்கத்துக்கு தெரியுது என்னென்ன இடத்துலேருந்து வருது அப்படின்றத ஒரு ஒரு மையப்புள்ளியாக வச்சு அவங்க பிடிச்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் மீறி வருதுன்னா அதோடைய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்குது, உலகத்துக்கே தெரிஞ்ச கம்பெனி. அந்த கம்பெனியின் மூலயமா வெளியே வரும்போது என்ன ஆகுது? சீக்கிரமாக இளைஞர்களுக்கு கையிலையும்
சீக்கிரமாக போய் கிடச்சிருது. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கே கொஞ்சம் அது கெடுபடியாக இருக்குது. ஏன்னா மேல் இடத்துல வந்து அந்த இடத்துல அவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறானுங்க. இது இருந்தால் தான் நாடு கொஞ்சம் ஓரளவு நாங்கள் இது பண்ணுவோன்ற மாதிரி ஒரு நிலையை இருக்குது. இப்போ முக்கியமாக இதை பார்க்கணுன்னா இது ரொம்ப மும்பரமாக கை வச்சாங்கன்னா இவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்த வேறு மாதிரி எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த கஞ்சா போதை பொருளில் வந்து ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுத்தாங்க. எடுத்தது உடனே என்ன ஆயிடுச்சு பாருங்கள், திருப்பரங்குன்றத்தை நாங்கள் பிரச்சனை பண்ணுறன்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி அதை அப்படியே ஆட்டத்தை கலைச்சி விட்டானுங்க. இந்த மாதிரி தான் கொண்டு வருவானுங்க இவனுங்க. அதனாலேயே இதை எப்படி அணுக முடியுமோ அப்படி தான் அணுகி போயிட்டுருக்காங்க. இவங்களும் கொஞ்சம் நெளிஞ்சு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இருக்கணும், நல்லாயிருக்கும். அது திமுக ஆட்சின்னு சொல்லக்கூடாது. எல்லா ஆட்சியுமே அது கண்டித்த சமாச்சாரம் தான். சட்டங்களை கொஞ்சம் இருக்கணும். சட்டங்கள் இருக்குனாங்களா கொஞ்சம் பயம் வரும். ஒரு 10% குறைப்பாங்க. விற்கிறவங்களுக்கு கடுமையான சட்டங்களை அவங்க எந்த அரசாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அரசாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அரசாக இருந்தாலும் ஒன்று கொஞ்சம் அது அந்த இதுக்கு தனி கவனம் செலுத்தினாருன்னா அந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஸ்டாலின் செய்வார், தெரியாமல் இருக்குமா? இவ்வளோ 90% நமக்கு நல்ல பேர் இருக்குது, இந்த ஒரு 10% நம்ம பேருக்கு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஏதாச்சும் வச்சுன்னு இருப்பாங்க, கடுமையான செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கணும். தமிழ் முதல்வருக்கு நான் அன்போடு கேட்டுக்கிறேன், போதை கலாச்சாரத்துக்கு ஒழுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நன்மைகளை தெரிஞ்சுன்னு இருக்கும்போது, நல்ல பேர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்கும்போது இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னங்க அதே சொல்கிறீங்க திருப்பி எப்படிங்க அது அடிமையாச்சுன்னு? அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அடிமையாச்சுனாக்கா அவங்க வந்து போராட்டம் பண்ணுவாங்கள்ல. பெற்றவங்க போராட்டம் பண்ணணும், பப்ளிக் போராட்டம் பண்ணணும், மற்றவங்க அந்த மாதிரி அது பெரிய விஷயமாக தானே எடுத்து பண்ணணும். ஒன்றும் யாரும் அப்படி ஒன்றும் செய்யலையே. குறிப்பாக நம்ம ஒரு ஆள் சொல்லக்கூடாது. 10 பேர் சேர்ந்து தட்டட்டும், ஆராய்ச்சி பார்க்கலாம். ஒரு ஆள் சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், அந்த காலத்துலேயே இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது. அது மாதிரி அவங்கவுங்க தான் திருந்தணும். இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து தூண்டுதல் பண்ணி அவங்கள பண்ணுறதெல்லாம் இல்லை. அவங்கவுங்க திருந்தினா தான் அது மாறும். சும்மா பழியெல்லாம் சொன்னால் அதெல்லாம் மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பார்த்தா உலக அளவில் இதை பார்க்கணும். நீங்கள் வெறும் தமிழ்நாட்டை வரைக்கும் பார்க்கக்கூடாது. உலக அளவில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்துட்டு எல்லாருக்கும் அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கு கொண்டு வாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றுறீங்க? அப்போது ஒழுங்காக ஒருத்தர் கொண்டு போகிற இதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. இதுதான் அர்த்தம். போதை பொருளை இப்போ தான் பிடிச்சிருங்க. அப்போ எவ்வளோ போதை பொருள் பிடிச்சாங்க, எல்லாம் மறைமுகமாக மதிச்சிட்டாங்க. இப்போ அது மாதிரி இல்லாமல் இருக்கிற அளவுக்கு அவங்க இருக்கும்போது தான் போதை பொருள் அதிகமாக இருந்துச்சு. புகையிலேருந்து கஞ்சாலேருந்து அதிகமாக பிடிச்சிருந்தாங்க. வெளியில் விடலை. இவங்க வந்து வெளியே போகிற சொல்ல போகிறது தான் இவங்க பிடிக்கிறலாம் கம்மியாக இருக்குது. எத்தனை இடத்துல கஞ்சாவில் பிடிச்சாங்க? எப்போ யார் ஆட்சியில் இல்லாமல் இருந்துச்சு? அவங்க கொண்டு வந்து சொல்லிடுறனால இப்போ அது கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. எல்லாம் அவங்க இருக்கும்போது அதிகமாக நடமாடிச்சு. கோயில் ஆட்டும் சரி, கஞ்சாவாதும் சரி, நிறைய அவங்க ஆட்சியில் நடமாடிச்சு. இல்லை அவங்க ஆட்சி நடமாடி சொல்லட்டும், பட்டியலுக்கு போட்டு சொல்லட்டும், பார்ப்போம். பத்திரிக்கைலாம் வந்திருக்கல எடுத்துக்க சொல்லுவாங்கள்ல. இப்போ இல்லைன்னு சொன்னால் அது மாதிரி திமுக பட்டியல் போட்டு வெடி விடும். அப்போ என்ன சொல்லுவார்? அப்புறம் ஒரு அன்புமணி என்ன சொல்லுவார்? அப்போ இல்லை, திமுக ஆட்சியில் இப்போ இந்த ஜெனரேஷனில் அதிகமாக இருக்குது. அது இந்த ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்காரங்களை யாரும் விற்க போகிறது கிடையாது, விற்க முடியாது. ஏன்னா இவங்க விற்றா இவங்களுடைய அரசாங்கத்துக்கு தான் அது கெட்ட பேர் அவப்பேர் ஆகும், பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இவங்க அது விற்க போகிறது கிடையாது. விற்கிறது யாருன்னு சொல்லி உலகத்துக்கே தெரிஞ்சது தான். எத்தனாயிரம் கிலோ மாட்டுச்சு, எத்தனாயிரம் கிலோ கப்பலில் வந்துச்சு, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஊர் உலகே தெரிஞ்சதுக்கு தான். அவனுங்க தான் சப்ளையராக இருக்காங்களே தவிர இவங்க அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை. இப்போ இன்னார் திமுக ஆஃபீஸில் இவ்வளோ கஞ்சா கிடச்சிது, இல்லை திமுக நம்ம தமிழகத்தில் எங்கேயும் கஞ்சா செடி வளருதா? வளர்கிற இடம், முக்கியமான இடம் அவனுங்க ஊரில் தான். அங்கேருந்து தான் இங்கே பறிமுதல் வருது. இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இது இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணாக்கா பிரச்சனைகள் இவங்க வேறு மாதிரி கொண்டு வராங்க. அதனால் அவங்களும் கொஞ்சம் பார்த்து தான் செய்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தொல்லைக்கேடாக தான் இருக்குது. இதை சீக்கிரமாக இவங்க முடிவு கொண்டு வருவாங்க.